ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இறகு சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலில் நிறைய விதமான பிஸ்னஸ் கண்டென்ட் போட்டிருக்கோம். அந்த வருஷத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கண்டென்ட் தான் வந்திருக்கும். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரி தான் வந்திருக்கோம். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர், வாஷிங் மிஷின், மிக்சி எல்லாமே வந்து ஓனாக தயாரித்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் மார்க்கெட்லேயே இல்லாத ப்ரைஸ், யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கார் அவர்கிட்ட பேச போகிறோம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம்ண்ணா. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நம்ம கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னா டிஎல்ஐன்னு சொல்லுவோம். டிஎல்ஐ பார்த்தீங்கன்னா தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரி தான் ஷார்ட் ஃபார்ம் டிஎல்ஐன்னு சொல்லுவோம். நம்ம கம்பெனி என்ன வந்து தயாரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, மிக்சி. நீங்கள் நினைக்கலாம் இது எல்லாருமே தயாரிக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸ்லையும் அது பெஸ்ட் குவாலிட்டியில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ்னால் என்ன இருக்குது? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2950 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வாஷிங் மிஷின் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அது எல்லாமே வந்து லிட்டர் கணக்கில் வச்சுருக்கோம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோ, 8 கிலோ, 9 கிலோ, நம்மகிட்ட 11 கிலோ மட்டும் இருக்குது. எல்லாமே 1 by 1 நம்ம கடையில் பார்க்கலாமா? ஸோ 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி இதுதான் நம்ம தேவிலட்சுமி கண்டுபிடிச்ச காம்பாக்டான வாஷிங் மிஷின். நீங்கள் நினைக்கலாம் என்னடா ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் இதோட வேலையெல்லாம் பார்த்தா ரொம்பவே பெருசாக இருக்கும் போது இது வந்து என்னென்ன கேஜஸ், எத்தனை கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோலேருந்து நம்மகிட்ட 8 கிலோ, 9 கிலோ, கடைசியாக பார்த்தீங்கன்னா 11 கிலோ மட்டும் நம்ம வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோலேருந்து தான் நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. அது என்னென்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனான மேலே லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு வந்து பைப் செட் வந்துடும். இந்த பைப் செட் எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் எதுக்காக கேட்டிங்கன்னா இது நீங்கள் ஃபுல்லாக கழட்டி 2 வாசர் கொடுப்போம். ஒரு வாசர் ஃபிட் பண்ணி உள்ள ஒரு வாசர் போட்டு டைட் பண்ணினா உங்களுக்கு நம்ம பைப்லேருந்து டேரெக்டாக ஹோஸ் வச்சு கனெக்ட் பண்ணி டேரெக்டாக தண்ணி விட்டுக்கலாம். இல்லை நம்ம கட்ட பைப் வசதி இல்லைன்னா கூட தாராளமாக நீங்கள் குடத்துலேயே பக்கெட்டில் கூட நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயமே உங்களுக்கு வாரண்டி கார்டு தான். வாரண்டி கார்டு பார்த்தீங்கன்னா 1 year உங்களுக்கு கம்பல்சரியாக கொடுத்துரும். நீங்கள் வாரண்டி முடிஞ்சால் கவலையப்படாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு எப்படி வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா சைடில் வந்து இந்த கொக்கி இருக்கும். இந்த கொக்கி இப்படி கீழே எடுத்து விட்டினாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து வெளியே போகும். இதுக்கு வந்து சுவிட்ச் எதுவுமே கிடையாது. தண்ணி உங்களுக்கு நிப்பாட்டணும்னு நினச்சிங்கன்னா மறுக்க அந்த கொக்கி எடுத்து மேலே மாட்டினாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ஸ்டாப் ஆகிடும். சிம்பிள் மெக்கானிசம் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 core ஒயர் கொடுத்துருக்கோம். இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவி, மிக்சி, ஃபேன் போகிறீங்க பார்த்தியா, அந்த ஜங்ஷன் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக வந்து நீங்கள் கரண்ட் எடுக்க தேவையே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து டைமர் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமர் இருக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிமிஷம் நம்ம துவைக்கணும்னு நம்ம செட் பண்ணுறதுக்காக. ஏரமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் போட்டிருக்கோம். ரைட் சைட் மட்டும் தான் நம்ம திருப்பணும் தவிர ஏரமார் போட சைடு நம்ம எப்பயுமே திருப்பக்கூடாது. இது நம்ம 5 நிமிஷம் வேணும் 5 நிமிஷம் வச்சுக்கலாம், 10 வேணும் 10 வச்சுக்கலாம், 15 வேணும் நம்ம 15 நிமிஷம் மட்டும் திருப்பிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 15லேருந்து 10 வச்சுக்கலாம் நினைப்பாங்க. அப்படி நம்ம கம்மி பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஆஃப் பண்ணுறப்பெல்லாம் 0 திருப்பினா ஆஃப் ஆகி நினைப்பாங்க. அப்போ நம்ம எப்பயுமே பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்து 0 வந்து உங்களுக்கு டோட்டலாக ஸ்டாப் ஆகிக்கும். கிலோ அடுத்தது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் துணி போடணும் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் வந்து 8 கிலோ சூஸ் பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைமர் ஆகட்டும், அவுட்லெட் ஆகட்டும் எல்லாமே சேம். இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்கன்னா மோட்டரோட கெப்பாசிட்டியும் இதோட பில்டு குவாலிட்டி வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பார்க்க உங்களுக்கு ஒரே ஹைட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரும் இதோட பில்டு குவாலிட்டி கொஞ்சம் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். மேலே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் டிரான்ஸ்பரண்டாக தர மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சேம் உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டு, பைப் செட்டு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக 6 கிலோலேருந்து 8 கிலோ போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து மோட்டரோட கெப்பாசிட்டியும் இதோட பாடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்கோம். மோட்டரோட கெப்பாசிட்டி நல்லா அதிகமாகவே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் போட்டிருப்போம். 6 கிலோ 8 கிலோ பார்த்தா பஸ்ஸர் வராது. எதுலேருந்து பஸ்ஸர் வரும் பார்த்தீங்கன்னா 9 கிலோலேருந்து 11 கிலோ மட்டும் உங்களுக்கு வந்து பஸ்ஸர் வந்துடும். பஸ்ஸர் எதுக்காக கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ 0 வரக்கு முன்னாடி நம்ம வந்து கிச்சனோ இல்லை ஹாலையோ வந்துட்டு நம்ம இருப்போம். மிஷின் நின்னதுக்கப்புறம் தெரியாது. இது வந்து ஆஃப் ஆகிறதுக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் முன்னாடி சவுண்டு லைட் வரும், நம்மளை வந்து அலர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சாலும் நம்ம மிஷின் வந்து நின்றுச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோலேருந்து 8 கிலோ 9 கிலோ நம்ம 3 தயாரித்து கொடுத்துட்டுருக்கோம். கஸ்டமர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நல்லா துவைக்குது, எங்களுக்கு இன்னும் அதிக துணி போடணும், கொஞ்சம் வந்து பெருசாக கொடுங்க அப்படின்னு கேட்டக்காக அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் எடிஷனாக 11 கிலோ வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப், சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்கோம். உள்ள வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருப்போம். அதே மாதிரி நீங்கள் தாராளமாக 10 துணி 11 துணி தாராளமாக போனோம். வெறும் உங்களுக்கு 10 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா துவைச்சு கொடுத்துரும். எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி தான். அதில் நம்ம எப்படி டைம் யூஸ் பண்ணுறோம் சேம் கான்செப்ட் எல்லாமே அதே மாதிரி தான். சிம்பிள் மெக்கானிசம் தான். சின்னவங்களுக்கு பெரியவங்கள்ட்ட யாராலும் எல்லாருமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ப்ரைஸ் எல்லாம் என்ன வருது?
இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் சரி எங்கே தேடினாலும் சரி, ஆஃப்லைனில் சரி ஆன்லைனில் சரி, நீங்கள் எங்கே வேணால் தேடுங்க. இந்த ப்ரைஸில் யாருமே தர முடியாது. எங்கே தராமல் பார்த்தா நம்ம தேவி லட்சுமியில் தான் தரோம். எவ்வளோ தானே கேட்குறீங்க? ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2950 இப்போ ஜிஎஸ்டியோட 6 kg வாஷிங் மிஷின் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம 11 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோரூமில் தாராளமாக கேட்டு பாருங்கள். 16, 17, 18க்கு மேலே போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோடய சேர்த்து வெறும் 5015 ரூபாய்க்கு நாங்கள் 11 கிலோ கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்தாங்க வெறும் 5015 ரூபாய்க்கு. ஓகே, இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் கேட்டால், நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இது மட்டும் இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது பிடிச்சி போய் இன்னும் அவங்க என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ட்ரையர் ஆப்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரையரோட ஆப்ஷன் கண்டுபிடிச்சு அதே உங்களுக்கு வீடியோ கட்டுறவாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? அதான் நான் சொன்னேன்னா ட்ரையரோட நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பின்னாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேவலட்சுமி கண்டுபிடிச்ச ட்ரையரோட நீங்கள் கேட்ட மாதிரியே நம்ம கொடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா 8.5 கிலோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 கிலோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேரியன்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியன்ட். உங்களுக்கு அதே மாதிரி நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதோட டிசைன் என்ன, இதோட ப்ரைஸ்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 7.5 கிலோ பார்த்தலாம். உங்களுக்கு நம்ம லோகோவோட இங்கே வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் எத்தனை கிலோன்னு. 7.5 கிலோ, 8.5 கிலோ, 9 கிலோ உங்களுக்கு எல்லாமே அங்கே பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு உள்ள வரும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து இன்லெட் பைப் கொடுத்துருப்போம். இதில் நீங்கள் ஓஸ் மாட்டிட்டு தண்ணி டைரெக்டாக விட்டுக்கலாம். அவுட்லெட் ஓஸும் இன்லெட் ஓஸும் உங்களுக்கு இந்த மிஷினோடைய கூடயே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமர் வந்துடும். இதை நான் சொன்ன மாதிரி தான் எத்தனை நிமிஷம் துவைக்கணும்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5, 10, 15 கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 12 அப்படி அந்த செகண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்கும், ஸ்ட்ராங் இருக்கும், ட்ரெயின் இருக்கும். நார்மல் எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சட்டை, ஃபேண்ட்டு, வேஸ்டி, பனியன் அந்த மாதிரி நீங்கள் வந்து நார்மல் யூசேஜ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீன்ஸு பெட்ஷீட் போடுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி ஹெவி ஐட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங் திருப்பிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சில பேர் இப்படி டேர்ன் பண்ணிடுறாங்க. நம்ம அப்படி பண்ணவே கூடாது. 3 ஆப்ஷன் தான், ஸ்ட்ராங்கு, நார்மலு, ட்ரெயின். ட்ரெயின் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தண்ணி வெளியே போகணும்னா நம்ம ட்ரெயின் ஆப்ஷன் கொடுத்தா போதும், தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போய்க்கும். நார்மல் வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி அப்படியே உள்ளே நின்றுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரையரோட ஆப்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. 5 நிமிஷம் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் உங்களுக்கு ட்ரையரும் வந்துடும். ட்ரையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த்து நல்லாவே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் துணியும் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே துவைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இம்ப்ளரில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எங்களோட எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி உங்களுக்கு கம்பல்சரியாக கொடுத்துருப்போம். 1 இயர் முடிஞ்சாலும் நீங்கள் பயப்படாதீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்கு சர்வீஸ் அப்போ நம்ம பெஸ்ட்டாக கொடுப்போம். இது வந்து 7.5 கிலோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8.5 கிலோ. 8.5 கிலோ சேம் உங்களுக்கு 8.5 கிலோவும் 9 கிலோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வந்து பெருசாக கொடுத்துருப்போம். அதோட மோட்டரோட கெப்பாசிட்டியும் உங்களுக்கு அதிகமாக நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் அதில் வந்து பார்த்தாலே தெரியும், இது வந்து இம்ப்ளர் டிசைன் உங்களுக்கு மாடல் கொடுத்துருப்போம். இது டிசைனுக்காக நினைக்காதீங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மல் கல்லில் தேய்க்கும் போது அழுக்கு போகாது. அதே ஒரு ரஃப்பான கல்லில் தேய்ச்சா அந்த மாதிரி அழுக்கு போகிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் நம்ம வந்து பேட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபில்ட்ரு உங்களுக்கு வந்து லெஃப்ட்லேயே வந்துடும். நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் டைப்பும் உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக சைட்லலாம் கொடுத்துருக்கோம். நல்லாவே உங்களுக்கு அழுக்கு போகும். பார்த்தீங்கன்னா 8.5 கிலோ, 9 கிலோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் எனக்கு வேண்டாம், இதில் எங்களுக்கு கிளாஸ் காட்டுங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு நம்ம கொடுக்காம கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கில் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளாஸ் டாப்பில் கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து நினைக்கலாம் இது வந்து டச்சோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அங்கே இல்லை, உள்ளே தான் நம்மளோட ஆப்ஷனே உள்ளே நம்ம மறைச்சி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ மேனுவலாக எல்லாமே அதே மாதிரி தான். உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு சிம்பிள் லுக்கு கொடுக்காம கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கட்டும், கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபுல்லாக நம்ம கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இந்த வாஷிங் மிஷினில் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன ஒன்று கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஆட்டோமேட்டிக் மிஷினில் தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செமி ஆட்டோமேட்டிக்கில் கொடுக்குறதே ரேர் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இப்போ டோர் போட்டால் டப்புன்னு மூடும் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் இப்படி விட்டுட்டாலே போதும், உங்களுக்கு அழகாக சாஃப்டாக அதுவாக க்ளோஸ் ஆகிக்கும். ஓகே, அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா ஸ்பெக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துடும். ட்ரையரும் வந்துடுது. இதில் ட்ரையரு எல்லா சைடும் உங்களுக்கு இந்த ரைட் சைடில் உங்களுக்கு ட்ரையர் வந்துடும். இப்போ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எவ்வளோ தேடினாலும் கம்மியாக கிடைக்கும் ஒரே இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவிலக்ஷ்மி தான். நம்ம இது வந்து ஸ்டார்டிங் எவ்வளோ கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா 7.5 kg பிளாஸ்டிக் மாடல் வெறும் உங்களுக்கு 6750 + ஜிஎஸ்டியோட கொடுக்குறோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஓட உங்களுக்கு வந்துட்டு 9.5 kgயோட கிளாஸ் மாடல் நம்ம சொல்லிடுறோம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் எங்கே வெளியே கேட்டாலும் சரி, ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள்,
17,000 16,000 கம்பல்சரியா சொல்லுவாங்க. அது இந்த ஒரு ஸ்பெக்லாம் இங்க எல்லாம் கிடைக்குமானே உங்களுக்கு தெரியாது. நான் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஓவரால் நம்ம எவ்வளவு தரம் பாத்தீங்கன்னா வெறும் 9,000 பிளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க? அடுத்த வாஷிங் மிஷின் முடிச்சாச்சு. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்டரும் மிக்சியை காட்ட போறோம். அதையும் வாங்க. அடுத்த மாடல் என்ன பார்க்க போறோம்? நான் சொன்ன மாதிரி கிரைண்டர் தான் பார்க்க போறோம். கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 மாடல்ல பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து டேபிள் டாப், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸா இப்ப ட்ரெண்ட்ல ஓடிட்டு இருக்க டில்டிங் தான். அதுக்கப்புறம் மூணாவது என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அடுத்தது மிக்சியை பார்க்க போறோம். நம்ம ஸ்டார்டிங் ஒவ்வொன்றா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேபிள் டாப்பை பார்த்தோம். டேபிள் டாப் நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லா வீட்லயுமே நீங்க இருந்திருக்கும். இதுல நாங்க என்னென்ன தரோம், இதோட கெப்பாசிட்டி என்ன, இதோட பிரைஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு இதுல டீட்டெயிலா சொல்றேன். நம்ம காமனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூடி வந்துடும் மேல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு 2 கிட்டு ஃப்ரீயா கொடுத்துருவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் துருவது ஒண்ணு, சப்பாத்தி மாவு பிசைறது உங்களுக்கு 2மே ஃப்ரீயா வந்து நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினான விஷயமே எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு. நான் சொன்ன மாதிரி தான் எங்களோட எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 1 இயர் வாரண்டி கம்பல்சரியா கொடுப்போம். வாரண்டி முடிஞ்சாலும் தாராளமா நீங்க எத்தனை வருஷம் வந்தாலும் சர்வீஸ் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுப்போம். இதோட ட்ரம்மோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உள்ள வந்து உங்களுக்கு 2 ஸ்டோன் 2 கல்லோட வந்துடும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அலுமினியம் தனியா பண்ணிட்டு இருக்கோம், காப்பர் நம்ம தனியா பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அலுமினியம் காப்பர் மிக்ஸ் பண்ணி பியூர் காப்பர்னு சொல்லி வெளியே வந்து பாத்தீங்கன்னா 4,500 5,000 வித்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து நீங்க தனியா அலுமினியம் கேட்டாலும் அலுமினியம் கொடுப்போம், நம்ம காப்பர் வேணாலும் நம்ம காப்பர் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 20 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டா உங்களுக்கு வந்து அரைச்சு கொடுத்துரும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டில்டிங் பார்க்க போறோம். டில்டிங்ல என்னென்ன தராங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி காமனான லிட் வந்துடும். நான் அப்புறம் சொன்ன மாதிரி உங்களுக்கு வாரண்டி வந்துடும், 1 இயர் வாரண்டி. அதுக்கப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிட்டு உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசைறது தேங்காய் துருவது கூட உங்களுக்கு ஃப்ரீயா நம்ம கொடுத்துருவோம். இந்த கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு 2 ஸ்டோன் வந்துடும். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் வந்திருக்கும். மோட்டர்ல டைரக்டா பெல்ட் கனெக்ட் ஆகி இந்த வந்து ட்ரம் சுத்தும். இதுல வந்து சேம் அதே மாதிரி தான். கொஞ்சம் இதுல என்ன ஆட் பண்ணிக்க பாத்தீங்கன்னா கீர் சிஸ்டம் ஆட் பண்ணிக்காங்க. கீர் எதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதிகமா அரிசி போட்டா ட்ரம் வந்து ஸ்டக் ஆகி நின்னுக்கும், இழுக்காது, லோடு இழுக்காது. அந்த லோடு வந்து உங்களுக்கு ஃப்ரீ பண்றதுக்காக தான் கீர் ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க கிரைண்டர் மட்டும் இல்ல மற்ற கிரைண்டர்லயும் ஒரு மேஜர் ஒரு ப்ராப்ளம் சொல்ல முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வயசானவங்க பெண்களாகட்டும் சில பேர்த்தனால இந்த கல் வந்து ஓவர் வெயிட்டா இருக்கும். சில டைம் வந்து ஸ்லிப் ஆகி காலில் கூட விழுகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே. அந்த வந்து எது ஆயிடக்கூடாது ஈஸியாக உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்காக இன்னொரு சிஸ்டம் கொடுத்துருவாங்க. டில்ட் மாடல்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த நாபு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாபை இப்படி வெளியே இழுத்து நம்ம சாட்சினாலே போதும் உங்களுக்கு மாவு வந்து அழகா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட் ஆகி வந்துடும். நீங்கள் வந்து ஈஸியாக இதே இடத்துல கழுவி அதே இடத்துல நம்ம வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த நாபு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாபை வெளியே இழுங்க. இப்படி வெளியே இழுத்துட்டு லைட்டை சாத்திட்டு கையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மாவு வந்து ஃபுல்லாக வந்து சாஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேயே ஈஸியாக கழுவி நீங்கள் லாக் பண்ணும்போது அதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக லாக் ஆகிக்கும். நீங்கள் ஈஸியாகவும் அழகாக அரைச்சி எடுத்து நீங்கள் இங்கேயே க்ளீன் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்காகவே வெறும் 1,900 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை டில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 7,000 இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே தர மாட்டோம். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வெறும் 2,850 பிளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 2,800 வெறும் 2,800 பிளஸ் ஜிஎஸ்டியோட நீங்கள் தாராளமாக டில்டிங் கிரைண்டர் எடுத்து போய்க்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 மாடல் இருக்கு. இப்போ இந்த ஒரு மாடல் இருக்கு. சேம் எல்லாமே ஸ்பெக் மோட்டர்லேருந்து ஒயர்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனால் டிசைன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஜார் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜார், ஒன்று மிடில் ஜார், இன்னொன்று வந்து பெரிய ஜார் கொடுத்துட்டு இருக்கோம். இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 2,000 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினு கிரைண்டர் மிக்சி எல்லாமே காமிச்சாச்சு. அதோட பிரைஸ் சொல்லியாச்சு, அதோட வாரண்டி எல்லாமே சொல்லியாச்சு. இது நீங்க எப்படி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் சின்னவடம்பட்டி அஞ்சு நகர் ஏரிக்கல நம்மளோட ஃபேக்டரி இருக்கு. நம்மளோட இன்னொரு ஆஃபீஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சங்கனூர் பழைய பத்திர ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அங்க நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு. நீங்க வாங்கணும்னு நினைச்சா தாராளமா கோயம்புத்தூர் வந்து டைரக்டா அங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இல்ல நான் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து ஒரு நம்பர் இருக்கும் 9345. அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய்னு போடுங்க. அங்கேயே எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து டீலரு அங்கேயே ஓனா இருப்பாங்க. அவங்களோட நம்பரும் உங்களுக்கு வந்து தருவாங்க. நீங்க அங்களே அவங்க கிட்ட கால் பண்ணி அவங்களே டைரக்டா நீங்க வந்து வாங்கிக்கலாம்.